உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே. என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்றும் தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நல்லுணையாயிருப்பவரே. தனிமை வாட்டும் போது நல்துணையாயிருப்பவரே. உம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. உம் ஆவியினால் தேற்றி நல் அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே. வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே. உம் வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே. உம் வார்த்தையின் திருவுணவால் வளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காகவும் மாலை வேளைக்காகவும் காலை வேளைக்காகவும் வேறு வேறு தேசங்களிலிருந்து பிதாவே உடைய ரத்தத்தை தெளித்து செபிக்கிறேன் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துருடைய வலைகளுக்கு தப்புவிக்கத்தக்கதாக தேவ கரம் இடைபடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. நீரே கூட இருந்து காரியத்தை நடத்துங்க. ரத்தத்தை தெளித்து செபிக்கிறேன். போராட்டங்கள் விலகட்டும். மனதின் குழப்பங்கள் மாறட்டும். பிதாவே நீரே காரியத்தை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கவருக்கும் வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறேன். இப்ப நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரர் சாம் டேனியல் திமோத்தி கர்த்தருடைய வார்த்தையை சொல்வார். பிரைஸ் லார்ட் தம்பி. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலே ஆண்டவருடைய கிருபையை பற்றி நான் ஒரு சில 2 நிமிடங்கள் பேச வாஞ்சியாய் இருக்கிறேன். அதற்கு முன்பதாக நான் 2 வசனங்களை முன்பாக படித்து அதன் பின்னே அதை குறித்து நான் விரிவாக சொல்கிறேன். 1 சாமுவேல் 16:12-13. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்திறங்கி இருந்தார். இங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சோ இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்பாடு கர்த்தருடைய ஆவியானவர்
தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். அந்த ஆவில நிரம்பி அவன் எழுதின சங்கீதம் தான் சங்கீதம் 23. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த அபிஷேகத்தின் ஆவியினால அவன் ஒரு தீர்க்க தரிசனம், அவனை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் அவன் உரைக்கிறான் பாருங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அது ஏன் நன்மை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. நன்மை கிருபையும் என்னை தொடரும். ஏன் அங்க 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆசீர்வாதம் என்னை தொடரும் என்று சொல்லி இருக்கலாம், நன்மை என்னை தொடரும் என்று சொல்லி இருக்கலாம், கிருபையும் என்னை தொடரும். கிருபைக்கு அங்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இப்ப நம்ம பாத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லா நாட்களும் ஆசீர்வாதமான நாட்கள் என்று நம்மளால சொல்ல முடியாது. சில ஆசீர்வாதமான நாட்கள் உண்டு. நாம் திருமணமான நாட்களா இருக்கலாம், நமக்கு பிறந்த குழந்தையை நம் கையில ஏந்தி அந்த முதல் தருணமா இருக்கலாம், இதெல்லாம் ஆசீர்வாதங்களான தருணங்கள். புதிய வீடு கட்டினதா இருக்கலாம், புதிய நம் மன விருப்பத்தை கடவுள் நிறைவேற்றின நாளா இருக்கலாம், இதெல்லாம் ஆசீர்வாதமான நாட்கள். கிருபை தீங்கு நாளுன்னு என்று ஒண்ணு உண்டு வேதத்திலே. சங்கீதம் 27:5 தாவீது தீங்கு நாளை பத்தி பேசுகிறார். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளுக்காக தான் நமக்கு கிருபை என்று நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு தீங்கு வரும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். ஆசீர்வாதங்கள், அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நம்ம எல்லாத்தையும் அவர் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அப்படி இருந்தும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியத்தினாலே நமக்கு தீங்கு நாட்கள் நமக்கு நேரிடுகிறது. அந்த தீங்கு நாட்களிலும் நம்ம சோர்வடைய கூடாது என்பதற்காகவே கர்த்தருடைய கிருபை என்பது நம்மை தொடர்கிறது. அந்த பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் தான் இன்று நாம் எல்லோருக்கும் பொருத்தமா இருக்கிறது. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் கூட, உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும் என்ற ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் எல்லோரும் நான் கூறுகிறேன். இந்த 16ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இப்ப பாருங்க, அது அபிஷேகம் பண்ணினது நல்ல நாட்கள், நல்ல ஆசீர்வாதமான ஒரு விஷயம். இன்னும் கொஞ்ச நாளிலே ஒரு தீங்கு ஒண்ணு நடக்குது பாருங்க. அடுத்த 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யுத்த காலம், யுத்தம் நடக்கிறது இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியருக்கும். அது தீங்கு நாள். யுத்தத்திலே இழப்புகள் அதிகம். அது உயிரிழப்பு கண்டிப்பாக உண்டு. யுத்தம் யாருக்கு உயிரிழப்பு என்பதை விட அங்கு ஒரு உயிரிழப்பு நடக்க போகிறது, இழப்பு நடக்க போகிறது, தீங்கு நாள். அப்ப பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் மேல இருந்தபடியினாலும் அந்த வாக்குத்தத்தம் அவன் இருதயத்துல இருந்ததுனாலும் அவன் வாய் எப்படி பேசுகிறது என்று பாருங்க. 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று அவன் தீர்க்கமாய் சொல்லுகிறான். இது போய் அவன் ஆண்டவர்கிட்ட மண்டாடி கெஞ்சி கூத்தாடி ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தையை வாங்கி அவன் சொல்லல. இது அவன் இருதயத்திலிருந்து வருகிறது. அவன் ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறான், ஆகியனாலே பேசுகிறான். அவன் விசுவாசிக்கிறான், ஆகியனால பேசுகிறான். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். எப்படி அவனால் இவ்வளவு தீர்க்கமாய் பேச முடிகிறது? ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். 16ஆவது அதிகாரத்திலே அவர் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அது நடக்கும் என்று தீர்க்கமாய் விசுவாசிக்கிறார். அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இப்பொழுது நான் இன்னும் ராஜா ஆகல. அவர் வார்த்தை நிறைவேறாமல் போகாது. அவர் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இன்றைய தினம் கோலியாத்துக்கு முன்பாக நான் நிற்கிற இந்த தினம் நான் இன்னும் ராஜா ஆகல. ஆகையினால சாவு எனக்கு வர முடியாது.
இன்றைய தினம் சாவு நிச்சயம் அது எனக்கு இல்ல, அது உனக்கு. அவன் ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்திருந்தபடியினாலே அந்த தீர்க்கமான வார்த்தைகளை அவனால் பேச முடிகிறது. அதே போல் நம்மளும் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கிறது, ஜீவனுள்ள நாட்களாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற அந்த வார்த்தையை நம்ம உள்ளத்துல வைக்கும் பொழுது நமக்கு உண்டான எல்லா தீங்கு நாளிலும் நம் தைரியமா நின்று அந்த கோலியாத்தை பார்த்து நம்மளால் பேச முடியும். ஒரு பண பிரச்சனையா, ஒரு பலவீன பிரச்சனைகளா, இல்ல உறவுகளில பிரச்சனைகளா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் அதற்கு முன்பாக நின்று இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். நான் இந்த பண பிரச்சனையை நான் சமாளிப்பேன். இந்த சுகவீன பிரச்சனைகள் எல்லாம் என்னை ஒண்ணு செய்ய முடியாது, வெற்றி என்னுடையது என்று நம்மளால அந்த பிரச்சனைகளுக்கு முன்பாக நின்று அந்த கோலியாத்தை பார்த்து நம்மளால பேச முடியும். ஏன் பேச முடியும்? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் வெற்றிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவருடைய கிருபை எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்திருக்கிறது. அவர் என்ன சிலுவையில மரணித்தாரோ அவரு கிருபை நமக்கு நம் வாழ்நாள் முழுவதும் நம்மை பின்தொடரும். நன்மையும் இன்றைய நாளில் கூட நான் ஆசீர்வாதமாக சொல்லி இதோடு முடிக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்து எல்லா காரியங்களிலும் உங்களால வெற்றி சிறக்க முடியும். சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். அவருக்கு இந்த தினம் வேலை இருக்கிறதுனால அவர் கூடி சீக்கிரம் கிளம்பி விடுவார். தேங்க்ஸ் ஃபார் த வேர்ட். காட் பிளஸ் யூ. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் அநேகரை கர்த்தருடைய வார்த்தையை பகிரும்படியா அழைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனை கொண்டும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை பேசுவார். இப்போ இந்த மீட்டிங்க்கு வர நிறைய சூழ்நிலையில ஆவியானவர் வெளிப்படுத்துவார். சில தொலைபேசியில என்னை தொடர்பு கொண்டு இதுதான் சம்பவம்னு சொல்லிடுவீங்க. அதனால இப்ப நான் ஏன்ட்ட இருந்து அந்த வார்த்தை, தேவ வார்த்தை, ஒரு வசனம் வெளிப்பட்டு வருதுன்னா சகோதரருக்கு தெரியும். அதனால நம்முடைய சூழ்நிலையை பேசுறார் அப்படிங்கிற ஒரு டெவில் ஸ்பிரிட்டோட ஆவி என்னன்னா நம்ம அந்த வார்த்தையை எடுத்து போடுறதுக்கு வழிகாட்டும். இப்படி தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவராய் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது, இது எனக்கு தெரியும், இந்த மீட்டிங் வந்த ஒருத்தருக்கு ஒரு வேலை போயிருக்கலாம், இல்லைன்னா ஒரு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல திருமணம் ஆகாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், இல்லைன்னா அவர்கள் எதிர்பார்த்தது கிடைக்காத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். அவங்க ஒரு விரக்தியில வந்து ஒரு சூழ்நிலை அவங்க எதிர்பார்த்த சூழ்நிலைகள்லாம் நடக்காத, இல்ல நடந்து அது நல்லதெல்லாம் நடந்து போய் ஒரு துக்ககரமான ஒரு காரியத்துக்குள்ள அவங்க இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவ மனுஷர்கள் தேவனோடு சம்பாதிச்சு தேவ வார்த்தையை கொடுக்கும் போது அது ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு அது தேறுதலாயும் ஆறுதலாயும் முடியும். நம்ம கிருபையை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு மதியானம் நான் படுத்திருக்க சூழ்நிலையில சகோதரர்கிட்ட நான் சாயந்தரம் தான் பேசி இந்த வார்த்தையை வாங்கினேன். இன்னைக்கு நான் காலையில இருந்து வேதத்தை வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துல நான் படுத்தே கிடக்குறேன். படுத்தே கிடக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், கிருபையை குறித்தான வசனத்தை கொஞ்சம் நீங்க யோசி, அதை கொஞ்சம் தியானி அப்படின்னாரு. அப்போ நமக்கு கர்த்தர் நீங்க லாஸ்ட் டைம் நீங்க கொடுத்துருந்தீங்களப்பா கிருபையை குறித்து வார்த்தைகள் எனக்கு நல்லா தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லுற வேலையில இந்தியால ஒரு பாஸ்டர் வந்து ஒரு தூத்துக்குடியில ஒரு சர்ச்சஸ்ல வந்து கிருபையை குறித்து தானே சில விளக்கங்களை அவங்க கொடுக்கறத கர்த்தர் என் சிந்தனைக்குள்ளதாக கொண்டு வந்தார். அது திடீர்னு பார்க்கும்போது செல்லுல நான் இடையில ஒரு நாள் அதை நோட் பண்ணும்போது அந்த வார்த்தைகள் என் ஒய்ஃப் அந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த வார்த்தைகள் என் காதுக்குள்ள வந்து விழுந்தது. சோ கிருபை அப்படின்னு அந்த பாஸ்டர் மேல இருந்து கேட்கும்போது கேக்குறாங்க, கிருபைனா என்னன்னு கேக்குறாரு. அப்ப அவங்க என்ன சொன்னா, இரக்கம்ங்கிறாங்க, ரட்சிப்புங்கிறாங்க, தயவுங்கிறாங்க. சோ இது எல்லாமே அந்த கிருபைக்குள்ள ஒரு எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையா தான் இருக்குது. ஆனா கிருபை அதற்கு மேலான ஒரு விளக்கத்தை அந்த தேவ மனிதர் சொன்னார். அந்த வார்த்தையோடு நான் தியானித்து மத்தியான வேலை படுத்து தூங்கும் போது கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தைகள் ஒரு 5 நிமிடம் நான் பேசிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, கிருபைக்கு அந்த சகோதரர் அந்த தேவ மனுஷர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு திருடன் திருட வாரான். அவன் திருடனோட கையும் காலமா பிடிச்சிட்டோம்னா அவனை அடிக்கிறதுக்கோ முயற்சிக்கு போகும்போது அவன் என்ன சொல்லுவானா, என் பசி நிமித்தம் திருட வந்தாங்க, இல்லன்னா என் வீட்டுல குழந்தைகள் சாப்பிடாம இருக்கு திருட வந்தாங்க, இல்லன்னா எனக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா என் சூழ்நிலை இப்படி இருக்கு, என் காரியம் இப்படி இருக்கு, அதுக்காக திருடன் வரும்போது அந்த திருடனை சரி இனிமே திருடனை மன்னிச்சு அனுப்புகிறது அது வந்து இரக்கம். அதே திருடனை ரட்சிக்கிறதுக்கு என்னன்னா, சரி திருட வந்துட்ட இப்படி அனுப்ப வேண்டாம், வீட்டுல பிள்ளைகள் பட்னியா கிடக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டுல இருந்து சாப்பாடையும் கட்டி அவனுக்கு கொடுத்தோம்னா அது இரக்கம், அது தயவு.
சரிங்களா? அவன் தெளிந்து துணிகரமாய் செய்த விஷயம் தான் அந்த இரக்கமும் கிருபையும் தயவும் நம்ம கொடுக்குறது. ஆனா கிருபை எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, என் பிள்ளை இப்படித்தான் இருப்பான், என் பிள்ளை இந்த தவற செய்ய போறான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தாவீது 23ஆம் அதிகாரத்துல எழுதும் போதும் இவனுடைய சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கு. ஆனா 51ஆம் அதிகாரம் எழுதும் போது அவன் சூழ்நிலை வேறையா இருக்கு. அவன் ஜீவிதம் எப்படி இருக்குன்னா, தொடக்கத்தின் ஜீவிதம் கர்த்தருக்காக ஆட மேய்க்கும் போது தேவனை துதித்துக் கொண்டிருப்பதே அவனுக்கு மன மகிழ்ச்சியாகவும் அவன் இருதயத்துக்கு சந்தோஷமாகவும் இருந்து அவன் நினைச்சு துதிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கர்த்தரை உயர்த்திக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவன் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாருமே என்னன்னா, அவன் குள்ளமா இருக்கிறான், இவன் ஒரு யுத்த வீரனா போறதுக்கோ ஒரு கவர்மெண்ட் வேலை போறதுக்கோ எலிஜிபிலிட்டி கிடையாது. அதனால இவனை ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. ஆடு மேய்க்கிறது ஒரு துரிதமான அற்பமான ஒரு செயலா இருந்துச்சு. இவன் காட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது என்னை யாரு புறக்கணிச்சாலும் பரவாயில்ல, என் தகப்பனே புறக்கணிச்சாலும் பரவாயில்ல, யார் என்னை கைவிட்டாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னை கைவிட மாட்டா. நான் என் தேவனை துதித்துக் கொண்டிருப்பேன், என் தேவனை உயர்த்து கொண்டிருப்பேன். இந்த உலகம் என்ன குறையாதான் சொல்லும், இந்த ஊர் என்ன குற்றமா தான் சொல்லும். ஆனா என்னை படைத்த தேவன் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார், என்னை குறித்து அவர் ஒரு நோக்கம் வைத்திருப்பார். என்னை குறித்து இந்த ஆடுகளுக்கு பாதுகாவலனா வைத்த தேவன் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அவன் துதிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் துதிக்கிறது மட்டும் இல்லங்க, அவன் சொல்லுறான், அவன் சாட்சியில ஒரு வேளையில ஒரு சிங்கம் வந்து கர்ஜிக்கும்படியா வந்துச்சு, சிங்கத்தை பீறி போட்டங்கிறான். ஆளு குட்டை, சிவந்த மேனி, ஒரு தடகாத்திர உடல் கிடையாது. ஆனா அவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்தனா, தேவனை பற்றி கொள்கிற விசுவாசம் இருந்துச்சு. தேவன் மேல் தன்னுடைய நம்பிக்கையை அவன் முழுமையாய் வைத்திருந்தான். அவன் சோதனை குறித்து சகிக்கிறவன் அல்ல. இதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, வசனத்தை வாக்குத்தத்தத்தை அந்த வேதத்தை எழுதும் போது தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் எழுதுறார். அவர் இந்த மாதிரி பச்சைப்பட்ட பாவம் பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? பிதாவுக்கு தெரியுங்க. இவன் தப்பி போற ஆடுன்னு நம்மளை பத்தி நல்லா தெரியும். இந்த ஆடு சொல் பேச்சு கேட்காது, இந்த ஆடு இஷ்டத்துக்கு தான் மேயும், இது அடிபடும், இது உதப்படும், இது இக்கட்ட சந்திக்கும். ஆனாலும் என் ஆட்டை கொள்ளை கொள்ளவோ என் ஆட்டை அழிக்கவோ மெய்ப்பன் விடுகிறதில்லை என்று வாக்கு தத்தமாய் கத்த தருகிறார். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் பாவம் செய்து நான் சேற்றுல இறங்கி நான் முழுவதுமா அழிந்து போகிற சூழ்நிலையில என் மேல் கிருபை வைக்கிறது. ஏன்னு இதெல்லாம் செய்யக்கூடாது உனக்கு தெரியுங்களா டேவிட்? உனக்கு எல்லா விஷயமும் தெரியல, தெரிஞ்சும் you are reading Bible, you are praying to God, but still you are in the devil spirit. அந்த ஆவியில நீ சிக்கிக்கிட்டு இருக்க, அந்த போராட்டத்துல நீ விழுந்துகிட்டு இருக்க, அதுல இருந்து மீண்டு வர முடியலன்னு சூழ்நிலைகள் இருக்கும் போதா அவருடைய கிருபை என்னை தொடரும்னா, நானே விலகி போனாலும் நானே விட்டுட்டு போனாலும் என்னை அள்ளி அரவழைக்கிறது அவருடைய கிருபை. அந்த கிருபைக்கு நம்ம பாத்திரவான்கள் இல்லைன்னு நம்ம புலம்பி நம்ம அழுது நம்ம இருதயத்தை நொறுக்கும் போது வசனம் சொல்றது, நறுங்குண்டவர்களையும் நொறுங்குண்டவரையும் அவர் புறக்கணியார். அவர் கிருபை உங்களையும் என்னையும் பின்தொடர்றதுனால தான் எத்தனையோ பேர் அழிஞ்சு மரணத்துக்கு போகிற சூழ்நிலையிலும் நம்ம இன்றும் ஜீவனோடு இருக்கிறோம். அவருடைய கிருபை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நல்லா தெரியும். ஏதோ ஒரு அவர் உடன்பிறப்பு சகோதரர் ஜெபிப்பார், அவருடைய சூழ்நிலைகளுக்காக ஜெபிப்பார். கர்த்தர் என்ன அவருக்கு போன் அடிச்சு சொல்லி நான் சொல்லுவேன், இப்ப அவன் ஸ்பிரிச்சுவலே இல்ல, அவன் பியாண்ட் தட் ஒன்னு. உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? உன்னை பரிசோதிச்சு பாரு. உன்னை எதுக்கு நான் எடுத்தேன்? என் கிருபையை கொண்டு உங்களை எடுத்து எதுக்குன்னா, நீ அடுத்தவனை குத்தம் சொல்றதுக்கோ அடுத்தவனை குறை சொல்றதுக்கோ இல்ல, நீயும் அந்த இடத்துலதான் இருந்த, நீயும் அந்த சூழ்நிலைதான் இருந்த. அங்கிருந்து உன்னை மீட்டு எடுத்த என் கிருபை அதே சூழ்நிலையில் இருக்கிறவரை மீட்டெடுக்கும்படியாதான் கொடுக்கப்பட்டது கிருபை. நம்ம தப்பு செய்வோன்னு தெரிஞ்சு, நம்ம விழப்போறோன்னு தெரிஞ்சு, நம்முடைய காரியம் இதுன்னு தெரிஞ்சும் நம்மளோடு இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர், தேற்றவாள ஆவியானவர். நம்ம தான் என்ன பண்றோம், சில நேரத்துல அவர் குற்றப்படுத்துறோம். அவர்கிட்ட சொல்றோம், கொஞ்சம் வெளியில போயிட்டு வாங்க, நான் கொஞ்சம் இந்த என்ன பண்ணிக்கிறேன், இந்த உலகத்துக்குள்ள கொஞ்சம் சுத்திட்டு வந்துகிட்டு நாம அவருடைய அன்பை விட்டு விலகி போனாலும் அவருடைய கிருபை நம்மளை தொடர்ந்து தாவீது சொல்லி இருக்கிறார். அதுக்கான வார்த்தைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமொழிகள் 12:12. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இந்த ஃபேன்சி நம்பர்ஸ இந்த உலகம் மையமா வச்சுட்டு இருக்கோம். நமக்கு வேதத்துல அநேக ஃபேன்சி நம்பர், தேவ வார்த்தை தெளிவா இருக்கிறது. அதுல ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 12:12. Proverbs 12:12. Root of the righteous yield fruit. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும்.
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீதிமானை குறித்து இந்த மாத துவக்கத்துல பாலாஜி பிரதர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார். நீதிமானுக்கும் உத்தமனுக்குள்ள வித்தியாசம் என்ன, எப்படிப்பட்ட ஜீவியத்தை அவங்க ஜீவித்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சுங்க. எப்படிப்பட்ட தரிசனம்னா, அவன் சொப்பனக்காரன் என்று அவனுக்கு அவனுடைய உடன் பிறப்புகளே பட்டப்பேர் வைக்கிறாங்க. நம்மளும் சில பட்டப்பேர் வைப்போம். என்ன பட்டம் வைப்போம்? இவன் அந்த பேரு இந்த பேருன்னு ஒரு தேவையில்லாத பெயர்களை வைக்கிறது என்ன, அது டெவில் ஸ்பிரிட் ஆவி, அது பிசாசின் ஆவி. அடுத்தவனுக்குள்ள பெயரை கொச்சைப்படுத்தி அடுத்தவனை கேவலப்படுத்துகிற ஆவி யாருடைய ஆவினா அது பிசாசின் ஆவியா இருக்குது. தேவ ஆவியை பெற்ற மனுஷன் பரியாசக்காரனா இருக்க மாட்டான், நிந்திக்கிறவனா இருக்க மாட்டான். இந்த யோசேப்பு தூங்கி எந்திரிச்சு போய் சகோதரர்கிட்ட சொல்றான், என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து இருந்ததுன்னு சொல்லும் போது, சுத்தி இருங்க உங்க அரிக்கட்டெல்லாம் என்ன விழுந்து கும்பிட்டுங்கிறான். அவன் சுத்தி இருக்க சொப்பனக்காரன். ஒரு நாட்கள் செல்லுது. இது மட்டும் கிடையாது, சூரிய சந்திரன் என்ன வணங்குச்சுன்னு தன் தகப்பன் போய் சொல்லும் போது தகப்பனை அற்பமா எண்ணுகிறான். தகப்பனுக்கு யோசேப்பு ரொம்ப பிடிக்கும், கடைசியா பிறந்தவன். அதாவது என்னன்னா, அவனுக்கு பெஸ்ட், யோசேப்புக்கு பெஸ்ட் லவ்வர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ராகேல் தான். அக்காக்காரி லேயால் கிடையாது, ராகேல தான். யோசேப்பு இங்க இருந்து போனோன்னே அந்த மாமா ஊருக்கு, அந்த லாமான் ஊருக்கு, இந்த சொந்த ஊரை விட்டு பிரயாணம் பண்ணி தான் மாமா ஊர்ல போய் பார்க்கும்போது ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது ராகேல் தான் நல்ல கான்வர்சேஷன், ஐ டு ஐ கான்வர்சேஷன் பண்றா, நல்ல ஒரு அன்பான வார்த்தையை பேசுறா, கூச்ச சுபாவம் இல்லதான் இருக்கா. இதனால இவன் மேல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல யோசேப்பு பிக்ஸ் பண்ணிட்டா, யாக்கோபு பிக்ஸ் பண்ணிட்டா. என்னது, ராகேல் தான் என் பொண்டாட்டி பிக்ஸ் பண்ணிட்டு போறான். அதனால அவனுக்கு குழந்தையே இல்ல. நாட்கள் கடந்து போகுது. ராகேல் புருஷன்ட்ட சண்டை போடுற, யோ என்ன நீ எங்க அக்காக்காரிக்கு குழந்தை கொடுத்துட்ட, என் அக்காக்காருடைய வேலைக்காரிக்கு நீ குழந்தை கொடுத்துட்ட, அது போட்டு எனக்கு ஒரு வேலைக்காரி கொடுத்தாங்க, அவளுக்கு நீ குழந்தை கொடுத்துட்ட, எனக்கு மட்டும் நீ இன்னும் குழந்தை தரல, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க சொல்லும் போதுதான் அவன் அந்த யாக்கோபு சொல்றான், ஏமா கற்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கிற ஈவுமா, அது அவர் யாருக்கு விரும்புகிறாரோ அவர் தாமா கொடுப்பாரு. அந்த கனி, குழந்தை செல்வமாகிய கனியை கொடுக்கறது அப்படின்னா என் கையில கிடையாதுமா. இந்த மனுஷன் சொல்ற மாதிரிக்கு இந்த உடல் உருவம் மூலமா வர்றது கிடையாதுமா. அதை யார் அடைத்து வைக்கிறார், கற்பத்தின் கனி வாசல்களை திறக்கிறதும் அடைக்கிறதும் யாருக்கு உரியதுன்னா தேவனுக்கு உரியதுன்னு சொல்றா. அப்பதான் அவன் புத்திக்கு ஒரு வெளிச்சம் வருது. நான் பெருமை உள்ளவளா ஜீவிச்சுட்டேன், என் கண்ட்ரோல்ல என் புருஷன் இருக்கான்னு நினைச்சேன், நான் சொன்ன செய்வார் நினைச்சு என் காரியத்தை எல்லாம், என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ், என் பெருமை, எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதத்தை அதை அடைத்து வைத்தது என்று சொல்லிட்டு ராகேல் என்ன பண்ணானா, கர்த்தர் சந்நிதியில போய் அழுகிறா. என் பெருமையை நீர் எடுத்து போனோம், என்ன நீர் நொறுக்கும், என்ன நீர் உருக்கும். அவர் என்ன பண்ணானா, தன் கண்ணீரை தேவ சந்நிதியில ஊத்துனா. கர்த்தர் ராகேலின் கூக்குரலுக்கு செவி கொடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை யாருன்னா யோசேப்பு. அப்போ அநேக ஆண்டுகளுக்கு அப்புறமா கிடைக்கப்பட்ட கடைசியான ஒரு குழந்தையா இருக்கப்பட்டதா யோசேப்பு. இதுக்கப்புறம் பென்யமீன் பிறக்கிறார். யோசேப்பு காணாம போனதுக்கு அப்புறமா இந்த யோசேப்பு மேல அவ்வளவு லவ் யாரு, யாக்கோபுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, என் லவ்வருக்கு பிறந்த ஒரு திறந்த செல்வம், எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்கு, 11 பேர் இருக்கா, 10 பேர் இருக்கா, ஒரு பொம்பளை பிள்ளை தீனால் வேலை இருக்கிறா, இவ்வளவு பேர் இருந்தாலும் நான் லவ் பண்ணவளுக்கு என் கடவுளை கொடுத்தான்னு சொல்லிட்டு ராகேல் மேலும் அவளுக்கு மிகவும் அருமையான அந்த யோசேப்பு மேலும் ரொம்ப பாசமா இருக்கிறான். அப்படி பாசமா இருக்கிற பையனே சொல்றான், எனக்கு கடவுள் கனவு கொடுத்தாரு போது பாசமா இருக்கு, நானும் ஒண்ணு விழுந்து கும்பிடணுமோன்னு அற்பமா எண்ணுகிற ஒரு சூழ்நிலையா தான் இருந்துச்சு. தேவ வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளே, உபத்திரவங்கள் உண்டு, தடைகள் உண்டு, பிசாசுடைய கிரியைகள் என்ன பண்ணுனா நம்மளை அழிச்சுக்கிறதா இருக்கும். இவனுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு, உன் அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்குன்னு வாக்கு தத்தங்கள் தரிசனங்கள் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அது உடனே நிறைவேறல. காத்திருப்பு மிகவும் முக்கியம். தேவ சந்நிதியில நம்மளை அனுதினமும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வது மிக மிக முக்கியம். இவன் அந்த உபத்திரவத்தோட பிரயாணம் பண்ணி போறான். பிரயாணம் பண்ணி போகிற வேளையில அவனை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா வாழ விடாதபடியா பிசாசு என்னென்ன சோதனை எல்லாம் கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா, விஷயமே கூட பிறந்த உடன்பிறப்புகள், உன் சத்துரு உன் வீட்டாரே என்று இயேசு கிறிஸ்துவான சொல்லி இருக்கிறார். வாக்கு தத்தம் பொய் சொல்லாதுங்க. உன் சத்துரு உன் வீட்டாருன்னு வாக்கு தத்தம் சொன்ன விஷயத்த இதோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைய கூட பிறந்த உடன்பிறப்புகள் தான். இவனை பார்த்தோன்னு எரிச்சல் நிமித்தமா இவன் என்ன பண்ணானா, இவன் உண்மை முத்தமா ஜீவிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தான் இந்த யோசேப்பு.
தன் சகோதர வசனம் சொல்லுது, தன் சகோதரனுடைய குற்றங்களை பார்த்து அதை அப்படியே தகப்பனுக்கு தெரியப்படுத்துகிறதா இந்த யோசேப்புடைய வேலையா இருந்துச்சு. ஒரு நேர்மையான ஒரு ஊழியக்காரனாய் தன் தேவனுக்கு பயந்து தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நேர்த்தியாய் செய்யக்கூடிய ஒரு வாலிபனா இருந்தான். சம்பவிச்சு என்ன தெரியுமா, தூரத்தை வரும்போதே சகோதரர்கள் பிளான் பண்ணிட்டாங்க. அவனுடைய அங்கிகளை பலவன அங்கிகளை பிச்சு போட்டு இவனை கொல்லணும்னு முயற்சி செய்யும் போது கர்த்தர் அதுக்கு அனுமதிக்கலங்க. சில பாடுகளை அனுமதித்தார். ஆடைகள் பிடுங்கப்பட்டுச்சு, குழியில எடைக்கு போட்டாங்க. குழியில இருந்து கூக்குரலிட்டு சத்தம் போடுறான், அண்ணா காப்பாத்துனா காப்பாத்துனான்னு. ஒருத்தருடைய செவியிலும் கேட்கப்படல. கடைசியில விற்கப்படுகிறான். அங்க போயாவது ஒரு வாழ்க்கை நல்ல வருமானம் கேட்டீங்கன்னா, அங்க இருந்து அப்பதான் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கான். கனி கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளையா கர்த்தருக்கு பயந்து அடிமையா இருந்தாலும் தேவனோடு உள்ள உறவை அவன் முறித்து கொள்ளவில்லை. என் வீட்டுல நான் செழிப்பா இருந்தேன், எங்க அப்பா என்ன அப்படி பார்த்துட்டு இருந்தாரு, ஆனா இங்க வந்து அடிமையா இருக்கிறேன்னு அவன் துவண்டு போல அவன் தன்னுடைய இருதயத்தை எப்பொழுதும் தேவனோடு கூட உறவாடி கொண்டு இருக்க ஒரு ஜீவிதத்துல அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் கனி கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய இருதயத்தை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி மேல கொண்டு வருகிற சூழ்நிலையில என்ன சம்பவிச்சு தெரியுமா, பிசாசு அங்கேயும் வளைய வச்சான். போத்திபாரின் மனைவி வசனம் சொல்லுது, அவள் அடிக்கடி அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாளாம். நான் சொல்லுகிறது உண்டு, சில நேரத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருந்தா, எனக்கு கிடைச்சிருந்தா லட்டான ஆப்ஷன் தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தவறி விழுந்து விடுவோம். ஆனா யோசேப்பை போல பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும்படிதான் கர்த்தர் விரும்புகிறாருங்க. அவன் ஸ்டடியா இருந்தான். அவள் எவ்வளவு கூப்பிட்டாலும் அந்த பணக்காரி அவ சொல்றா, என் புருஷன் தூர பிரயாணம் பண்ணிட்டா, இன்னைக்கு என்ன மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணு, இதுக்கு மேல உனக்கு நான் நல்ல பதவி தரேங்கிறா. உலகமும் உலகத்தின் காரியமும் என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா, மத்தேயு புத்தகம் சொல்றாரு, 2 ஊழியருக்கு 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடாது. அந்த இடத்துல அவ்வளவு சொல்லும்போது வேண்டாம், இது அவன் சொல்ற நினைச்சிருந்தா அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவன் ஒரு சொபாஸ்டிகேட்டட் லைஃப வாழ்ந்துருக்கலாங்க. ஆனா அவன் முடிவு பண்ணான், ஏமா உன் புருஷனை ஏமாத்திரலாம், இங்க இருக்கிற வேலைக்காரியெல்லாம் அவன் கண்ட்ரோல், வேலைக்காரெல்லாம் அவன் கண்ட்ரோல், எந்த இன்ஃபர்மேஷனும் என்ன செய்யாது, உன் புருஷன்ட்ட போகாது. ஆனா மேல இருக்கிற என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என் தேவனுடைய பார்வைக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு எப்படி இடைப்படுவேன் என்று சொல்லிட்டு அவன் தன்னுடைய உடைகளை கலட்டி விட்டு வெளியில ஓடுறான். ஸ்தோத்திரம். அப்பவும் அவன் வாழ்க்கை நல்லபடியா போச்சுன்னா இல்லைங்க, திரும்பியும் சிறைச்சாலை வாழ்க்கைக்கு போறான். இப்பதான் உயர்ந்து கொஞ்சம் நல்ல ஒரு சாப்பாடு நல்ல ஒரு லைஃப் வந்துச்சு. ஆனா திரும்பியும் அவனுடைய தொடக்கம் சிறைச்சாலையாய் போகிறது. நாட்கள் வந்தது. அங்க இருக்கிறவங்க 2 பேருக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்து இவன் மூலமா கர்த்தர் வெளிப்படுத்த வைத்து அவர்கள் ஒருவனை உயர்த்தி ஒருத்தனை தாழ்த்து போடுகிறார். 2 ஆண்டுகள் கடந்து போச்சுன்னு வேதம் சொல்லுது. திரும்பியும் என்ன பண்ண, ராஜாவுக்கே ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களே, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்துல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா, எவன் எழும்பி எவன் மாறி எவன் வந்தாலும் ஓ ஹல்லேலூயா, நம்முடைய காரியம் ஜெயமா தான் இருக்கும். ராஜாக்கள் தள்ளப்படுவார்கள், அதிகாரிகள் புறம்பே விரட்டப்படுவார்கள், ஆனால் தேவ பிள்ளைகளுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் தேவ வார்த்தையை தெளிவா சொல்கிறார். நீதிமானுடைய வேர் கனி கொடுத்துச்சுங்கிறத யோசேப்பை கொண்டு கர்த்தர் சொன்னார். காலம் மாறுனுச்சு, கையெழுத்து யோசேப்பு போட்டதா அந்த நாட்டுல இருக்க சிட்டிசன் பயல்களுக்கே சோறு. அடிமையா விட்டுட்டாருன்னு அவன் துவண்டு போல, எனக்கு எல்லாமே இழந்து போயிருச்சு, என் சகோதரரை விட்டு நான் பார்த்து அநேக ஆண்டுகள் ஆகி போச்சு, இனி பார்ப்பேனோ என்கிற ஏக்கங்கள் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவன் இருதய ஏக்கத்தை உணர்ந்த தேவன் உலகம் முழுவதுக்கும் பஞ்சத்தை கொண்டு வந்தாரு. சொந்த உடன்பிறப்புகள் இவனை தேடி வராங்க. பார்த்தவன இவனால அவங்களை பார்த்தவன இவனை வாலிப பருவத்துல அனுப்புனது. இப்ப இவன் அந்த எகிப்து அந்த போத்திபாருடைய அந்த ராஜ்யத்துல பெரிய அதிகாரி ஆயிட்டான். எகிப்துல இவனுடைய ரூபம் மாறிடுச்சு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறிடுச்சு, அடையாளம் பார்க்க முடியல. தூரத்துல சகோதரரை பார்த்த உடனே இவங்க வந்து உட்கார்ந்தவனுக்கு இவனுக்கு என்ன பண்ணா, அழுக தாங்க முடியல, தனியா போய் அழுதுட்டு வரான். அப்படி வருஷப்படி உட்கார வைக்கிறான். தேவ அன்பு என்ன பண்ணுனா பழி வாங்காதுங்கிறத இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில நீங்க உணர்ந்து கொள்ள முடியுங்க. அவன் தன் சகோதரர்களுக்கு அவனை வெளிப்படுத்த, நான் தானே யோசேப்புன்னு சொல்லும் போது கூட பிறந்த அண்ணனுங்களுக்கு எல்லாம் பயம், நம்ம அடிமையா வித்து போட்டோம், நம்மளை கொன்னுருவானோ,
வச்சிருவானுங்கிற பயம். தேவ அன்பு இருதயத்துக்குள்ள இருக்கிற தேவ மனுஷன் யாரையும் குறை சொல்ல மாட்டான். யோசேப்பு என்ன பண்ணானா, அவர்களை ஆற்றி தேற்றினான். நீங்கள் எனக்கு கேடு செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய செய்தார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களே, உங்கள் உற்றார்கள், உங்கள் உறவினர்கள், உங்கள் உடன்பிறப்புகள், சொந்த வீடு, ஹல்லேலூயா, உன் வாழ்க்கையை புரட்டி போடுதா, உன்னை குழப்புதா, உன்னை விரட்டுற அளவுக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்துதா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்றால், அவருக்கு கனி கொடுத்த வாழ்க்கையை நம்ம வாழணும்னா, அவருடைய பூரண அன்பு நம்ம இருதயத்துக்குள்ள நிறைந்து இருக்குன்னு கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். அது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் ஜீவித்த மனுஷனாய் இந்த யோசேப்பு இருந்தான். தானியேலை குறித்து நீங்க வாசி பாத்தீங்கன்னா தெரியுங்க. பாபிலோனின் ராஜா நேபுகாத்நேச்சர் காலத்துல வாரான். அவனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். இவனை கீழ இருந்து மேல கொண்டு வராங்க. ஒரு உயர்வுக்கு வாரான் தானியேல். தன்னுடைய நண்பர்களையும் அந்த உயர்வுக்கு கொண்டு போனான். தேவ பிள்ளைகள் வேத வாசத்தை வாசிக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் மட்டும் சுகபோக ஜீவியத்துல இல்ல. தானியேலோட வாழ்க்கை நீங்க நல்லா நோட் பண்ணுவோம். that is not a selfish life. அவன் சுயமான ஒரு வாழ்க்கையை வாழலங்கிறத அந்த இடத்துல ரகசியமா சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்ன பண்ணானா, தன்னுடைய நண்பர்களையும் மேல போனோன்னு அந்த இடத்துக்கு கூட்டு போறான். ஏன் கூட்டு போறானா, உலக பிரகாரமான நண்பனை சொல்ல. நல்லா நோட் பண்ணிக்கங்க. இவர்கள் தானியேலும் அனனியா மிகவேல் அசரி, அதாவது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, தானியேலுக்கு பெல்சாஸ்தார்னு பேர் வைத்திருந்தார். இந்த பேர் மாற்றங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, அவங்களுக்கு இவங்க நாட்டு பேர் வாய்க்குள்ள நுழையல. அதனாலதான் இந்த பேரை சொல்லி அவங்க சாமி பேரை இவங்களுக்கு வச்சு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இவன் இந்த 4 பேரும் எதுல வளர்ந்தாங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தாங்க. ஆவியில அனலா இருந்தாங்க. சகோதரர் சொல்லும் போதே சொன்னால் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, தைல கொம்ப ஊற்றும் போது தேவ ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். எங்க தேவ பிள்ளைகள் ஒருவர் இருவராய் ஐக்கியமாய் கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அந்த இடத்துக்குள்ள தேவ அன்பு பூரணப்படும், தேவ அன்பு பலப்படும். அதுல ஆவியில வளர முடியும். இவன் வளர்ந்து ஆவியில் உள்ள தேவ பிள்ளைகள் மேல போகும்போது கீழே இருக்கிற ஆவியில் உள்ள பிள்ளைகளை மேல கூட்டிட்டு வருவாங்க. இவன் மேல கூட்டிட்டு வந்துட்டான். பாபிலோன் ராஜா காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு. அதுக்கு அப்புறமா தானியேலுக்கு அப்புறமா அவன் மகன் பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத்நேச்சருக்கு அப்புறமா பெல்சாஸ்தார் வரான். அவன் காரியத்திலையும் தானியேலுடைய ராஜ்யம், தானியேலுடைய காரியம் ஜெயமா தான் இருந்துச்சு. ஒரு கையுறுப்பு எழுதி பயன்படுத்த சூழ்நிலை, அர்த்தம் தெரியல, மறைபொருள் வெளிப்படல, ராஜா பயந்து போயிருக்கான். எதுக்கு அந்த கையுறுப்பு வந்து எழுதிச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவன் என்ன பண்ணானா, அந்த நேபுகாத்நேச்சருடைய மகன் நேபுகாத்நேச்சர் கர்த்தருக்குள்ள திரும்ப ஜீவிக்க ஆரம்பிச்சுட்டான். தன் வாழ்க்கையை கர்த்தருக்குள்ள மாற ஆரம்பிச்சான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் தன்னுடைய ராஜ்யபாத்திலிருந்து தள்ளப்பட்டு மாடா மேய ஆரம்பிப்பான்னு வசனமும் வாக்கு தத்துவம் தீர்க்க தரிசனமும் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில அவன் தன் இருதயத்தை திருப்பல. தீர்க்க தரிசனமும் கர்த்தருடைய வார்த்தைகளும் எதற்காய் கொடுக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை நீங்க வாழும்படியாதான் அந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படுகிறது. சிலருக்கு எச்சரிப்பாய் தீர்க்க தரிசனம் வரும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த எச்சரிப்பு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துரு, நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன், உன்னை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நான் கொண்டு போறேன். இல்ல அப்படின்னா, உன் வேர் மட்டும் வெட்டப்பட்டுச்சுன்னா, வெளியில பார்க்கும்போது செழிப்பா இருக்கும், வேர் ஆழம் கொள்ளலன்னா, உலகத்துல இருக்க காற்றுகள் போல சில பிரச்சனைகள் சூழ்நிலைகள் உன்னை அடிக்கும் போது அந்த மரம் கீழே விழுந்துரும். வேர் கர்த்தருக்குள்ள நீங்க வேர் கொண்டாதான், தேவ வசனத்துல நீங்க வேர் கொண்டாதான் நீங்க கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த விஷயமெல்லாம் தெரிந்திருந்தும் அவன் மகனாகிய பெல்சாஸ்தார் என்ன பண்ணான்னா, அவன் தன் இருதயத்தை கர்த்தருக்கு திருப்பல. இவன் இன்னொரு பாவம் பண்றான். கர்த்தர் ஒப்பு கொடுத்த எருசலேமின் தேவாலய பாத்திரத்தை எடுத்து அதுல சாராயத்தை திராட்சரசத்தை ஊத்தி குடிச்சு கல்லும் மண்ணுமாகிய தேவனை அவன் புகழ ஆரம்பிக்கிறான். பாத்தியா, அவங்க கடவுள்ல அவங்க பாத்திரத்துல குடிக்கிறேன்னு அவன் பெருமைப்பட ஆரம்பிச்சான். அப்பதான் ஒரு கையிருப்பு மேல இருந்து இறங்கி ராஜ அரண்மனையில எழுதப்பட்டுச்சு, மேனே மேனே தெக்கேல் என்று தராசில நிறுக்கப்பட்டு நீ குறை உள்ளவனாய் காணப்பட்டாய். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நம்மள மட்டும் இப்ப என்னெல்லாம் கர்த்தர் என்ன கூப்பிட்டு, டேவிட் உன்னை நான் நிறுத்து பார்த்தாருன்னா, கண்டிப்பா சொல்றேன், ஒரு தூசிய போட்டு நீ நியாயமா இருந்த பார்த்தா என் நியாயம் ஒண்ணுக்கும் உதவாது, என் நீதி ஒண்ணுக்கும் உதவாது. அப்படியே கிருபையினால மாத்திரம்தான் நாங்க
நிலையா இருந்து ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்றோம். அவர் கிருபை மட்டும் இல்லைன்னா நம்ம அழிஞ்சு போயிருப்போம். அவனை பார்த்த உடனே, அவனுக்கு அந்த சொப்பனம் வெளிப்பட்ட உடனே, அந்த வார்த்தை எழுதின உடனே பயந்து போயிட்டான். தானியேலை வர சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், நக்கல் பேச்சு, நையாண்டி பேச்சு. அந்த சம்பவத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு இன்சிடென்ட் தானியேலுக்கு எழுதின புத்தகத்துல. எப்பா நீதானா எங்க அப்பா எப்படி எருசலேமில இருந்து அடிமையா பிடிச்சிட்டு வந்தான்ல, அந்த அடிமையில வந்த ஒருத்தன் தானே நீ, தானியேல் தானே உன் பேரு அப்படின்னு ஒரு நக்கல். இங்க அதாவது நான் அந்த கையுறுப்பு கண்டு அவன் காலெல்லாம் கடகடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சான். பயத்துல திகைஞ்சு போயிருக்கிறான். திகைஞ்சு போய் இருந்தாலும் ஒரு கெத்து, ஒரு பெருமை. அவன் பார்த்து சொல்றான், எங்க அப்பா அடிமையா பிடிச்சு வந்தான் நீன்னு. பதிலுக்கு தேவ ஆவியை பெற்ற தேவ மனுஷனாகிய தானியேல் பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றவன் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அங்க வெளிப்படுத்தினான்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆமாப்பா தயவா சொல்லிட்டு திரும்பியும் சொல்றான், உங்க அப்பா என்ன பண்ணாரு, மாடா மேஞ்சார், நினைவு இருக்கா? என் தேவன் பெரிய ஆளு, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை என்ன பண்ணுவாரு, மாடாய் மேய விட்டுருவாரு. உங்க அப்பனுக்கு புத்தி தெளிஞ்சு போதான், அவன் தன் இருதயத்தை கர்த்தருக்கு நேரா ஏறெடுக்கும் போதான் அவனுக்கு பழைய வாழ்க்கை திரும்ப கொடுக்கப்பட்டுச்சு. நினைவு இருக்கா உனக்கு? உன் பெருமையில நீ வாழாத, அலங்காரத்துல நீ வாழாத, எல்லாத்தையும் உதறி தள்ளி விட்டு வெளியில வா, எழுந்திரு கர்த்தர் சொல்லுகிறார். அவனை குறித்து சொல்லும் போது அவனுக்கு கோபம், எச்சரிப்பு கேட்கப்படும் போது அப்படியா சரி போன போட்டு சொல்லு, இந்த மாதிரி ஒரு கையிருப்பு வச்சுன்னு சொல்லும் போது அவன் சொல்றான், உன் வேலை சரியில்லை, உன் பெருமை ஓவர் ஆகி போச்சு, ஆனா உன் ராஜ்யபாரத்தை புடுங்கி தரியவுக்கு கொடுக்குறாங்கிற. மேதிய பெர்ஷிய ராஜாவாகிய தரியவுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்த நாளே வாக்கு தத்தம் வெளிப்பட்டு தீர்க்க தரிசனம் தேவ பிள்ளைகளோட வார்த்தையிலிருந்து வருகிற வேளையிலே அது அப்படியே வாய்த்தது. ஏனென்றால் தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். இதோ கர்த்தருடைய வார்த்தை சிலருக்காய் இடைபெட்டு வருகிறது. ஓ ஹல்லேலூயா. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல வனாந்தர சூழ்நிலையில ஓ ஹல்லேலூயா எங்க காரியம் நாம் பார்க்கிற வரைக்கும் நாம் மேய்றதுக்கு புல் இல்ல, ஒரு வனாந்தர வாழ்க்கையா இருக்கு. மேய்ப்பன் அண்டைக்கு வருகிறதுக்கு என்னை கொண்டு செல்வதற்கு ஆட்கள் இல்ல. பெதஸ்தா குளத்துல படுத்திருக்க சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவானவர் வந்து, என்ன நீ இறங்கி இந்த குளத்துல முங்கி இன்னும் சரியாவே போலையான்னு கேட்கும் போது, என்னை இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல, நான் இறங்கணும்னு போறதுக்குள்ள இன்னொருத்த இறங்கிறான்னு அவன் புலம்ப ஆரம்பிச்சான், அழ ஆரம்பிச்சான். கர்த்தர் அவன் இருதயத்தின் ஏக்கத்தை கேட்டு ஓ பதில் கொடுத்த தேவன். ஓ ரீகானா சந்த ரீ பாபா பாபா. ஓ ஹல்லேலூயா. பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. உன்னை மடங்கடித்து ஓ சில சர்ப்பத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அவர்களை ஜெபிக்கிறேன். வெளியில போவி. ஓ ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை பயங்காட்டுகிற ஆவியே வெளியில போ. இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளியில போ. வெளியில போ. ஹல்லேலூயா. பீறப்படுகிற ஓ ஹல்லேலூயா உன் அங்கரிப்புகளை, பிசாசின் அங்கரிப்புகளை இதோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிற வேளையில ஒரு தூதன் இறங்கி அதனுடைய வாயை இரண்டாய் பிழித்து அழித்து போடுகிற கிரியை உனக்காய் சம்பவித்து வருகிறது சகோதரா. ஒரு போராட்டம், ஒரு அழிவு, ஒரு பயம் அடிக்கடியா வந்து உன்னை மிரட்டிக்கிட்டு இருந்த அந்த சர்ப்பத்தின் கிரியைகளை நசனாய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உனக்காய் உன் இருதயத்தின் விசுவாசத்தின் நிமித்தமாய் அதை பீறி போட்டுச்சுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். தரியு வந்தவன என்ன நடத்துன்னு கேட்டீங்கன்னா, செய்திகள் எப்படின்னா அப்படியே எல்லாம் பழைய காலத்துல காது வழி செய்தியா ராஜாக்களுக்கே போய் கிடைக்கும். அப்போ இந்த தரியு ராஜாவுக்கும் வார்த்தை கிடைக்கப்பட்டிருக்கும். எப்படின்னா, தானியேல் ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், நீர் வெற்றி பெறுவீர் என்பதை முன்னதாக அவன் தீர்க்கதரிசனமாக உரைத்தான்னு சொல்லப்பட்டவன இவனை கூப்பிட்டு இவனை ராஜ்யத்துல 3வது ஒரு அதிபதியா வைக்கிறான். தானியேலுடைய ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படிந்து அந்த தரியு ராஜா நடக்க ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் என்கிற வாக்கு தத்தத்துக்கு சக்கனமானிக்கு அவன் தானியேலுடைய ஆலோசனைப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். இப்ப சுத்தி இருக்கிற மக்களுடைய பார்வைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இவன் அடிமை, இவன் வாழ்க்கை சரியில்லை, ஏதோ ஒரு பொழப்பு தெரியாம இவன் இங்க வந்தா
அவன் எல்லா இடத்துலயும் ஒரு உயர்வா இருக்குன்னு சொல்லிட்டு தானியேலை அழிக்கும்படியான சதி ஆலோசனைகளை அங்க ரெடி பண்ணி கொண்டு வராங்க. சும்மா இல்லைங்க, அவனை கொண்டு வந்த ஸ்டைல் எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. கத்த கொண்டு வந்து நடத்தினெல்லாம். இப்பதான் அங்க சத்ருவின் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இவனை அழிக்கும்படியா தானியேலை வேற எந்த விஷயத்திலும் குற்றப்படுத்த முடியலன்ட்டு இவன் 3 வேளையும் ஜெபிக்கிறான்னு பண்ணிட்டு உம்மை தவிர வேற யாரையும் ஜெபிக்க கூடாதுன்னு ஒரு கட்டளையும் போடுறாங்க. ஆனா அவன் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியல. சில விஷயத்துல நீங்க தேவ பிள்ளைகள் சில காரியத்துல கீழ்ப்படிந்து போகும்னு சொல்லும். ஆனா எல்லா காரியத்துக்கும் அல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பரிசுத்த குலைச்சலுக்கும் விரோதமான எந்த சட்டம் இயற்றப்பட்டாலும் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போக வேண்டாம். என் தலையை துண்டிச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. என்ன சிங்க கபில போட்டுக்கோ, எனக்கு பயம் இல்லை. என் தேவன் சிங்கத்தின் கபியையும் அக்னியிலிருந்தும் விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அப்படி விடுதலையாக்காம போனாலும் நாங்க பயப்பட மாட்டோம். எங்களுக்கு நித்திய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அதுக்குதான் நாங்க இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கணும். ஒரு உறுதியாய் வாழக்கூடிய கிறிஸ்தவ ஜீவியத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்ககிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கிறான். அவனுடைய உயர்வு நிமித்தமாய் அவனை கொண்டு போய் ராஜா என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, இவன் 3 வேளையும் கும்பிட்டாடி இவனை கைது பண்ணி கொண்டு போய் தானியேலை நிறுத்துற வேலையில தாரியூ ராஜா என்ன பண்றான்னா, இவனுக்கு சப்போர்ட்டாவும் பேசிட்டு இருக்காங்க. தானியேலுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வாக்குவாதம் போகுது. இல்ல வேண்டாம், மன்னிச்சு விட்டுறலாம், பரவாயில்ல அப்படிங்கிறான். ஆனா அந்த மந்திரிமார்கள் என்ன பண்றாங்க, இவனை அழிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவனை கனி கொடுத்த வாழ்க்கை 2 ஸ்டேஜ்ல தப்பிச்சு வந்துட்டான். இந்த இடத்துல இவனை அழிச்சு போட்டுரும், இவனை கொண்டு போட்டுரும் சொல்லிட்டு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி சிங்கத்தின் கெபிலுக்குள்ள போட்டு கல்ல அடைச்சு வச்சு முத்திரமோகத்தை போட்டு போயிடுறாங்க. சம்பவம் என்ன தெரியுமாங்க? தேவ பிள்ளைல ஒண்ணு மட்டும் தெளிவா வச்சுக்கோங்க. வேத வசனத்தை நல்லா ஆராய்ந்து அறிந்து ருசித்து பார்க்கணும். தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் சிங்க கெபில கிடக்கான். ஆனா அங்க ராஜாவுக்கு கீழே வாத்தியா எனக்கு வேண்டாம், தூர போயிருங்க, சாப்பாடு வேண்டாம். அன்னைக்கு நைட்டு முழுக்க அவன் தூங்கலங்க. அந்த தாரியூ ராஜா எப்பொழுது விடியுமோ என்று ஒரு ராஜா காத்துக்கிட்டு இருக்கான். வெற்றி பெற்ற ராஜா, அநேக தேசங்களுக்கு ராஜா அந்த தாரியூ. தூங்காம விடிய காலம் விடிஞ்ச உடனே ஓடி வாரான். காவற்சாலை அந்த கெபிக்கு வாசல்ல வந்து மெதுவான ஒரு சத்தத்தோட கேக்குறான், தானியேலே, சிங்கத்தின் கெபிக்கு தப்புவிக்க உன் தேவன் வல்லவராய் இருந்தாராங்க. கீழ இருந்து சத்தம் வந்தவன ராஜாவுக்கு கொண்டாட்டம். அவனை மேல தூக்கிவிங்க, உள்ள போடு. தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, நமக்கு எவனும் அதிகாரி கிடையாது. தேவன் தான் நமக்கு அதிகாரி. ராஜாக்களை ஏற்படுத்துகிற நமக்கு உண்டு. நீதியின் வேர் கனி கொடுக்கும். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இந்த ஆவியின் கனியை குறித்து நம்ம போன வாரத்துல பார்த்தோம். கலாத்தியர் 5:22. ஆவியின் கனி அன்பு. இந்த அன்பு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு புஸ்தகத்துல தெளிவா சொல்றது, அன்புதான் பிரதானம். உங்களிடத்தில் நீ அன்பு இருந்துவால் பிறனிடத்தில் அன்பு உருவாயாக என்பதே பிரதான கற்பனையா இருக்குன்னு சொல்றாரு. அன்பு மட்டும் உள்ள வந்துச்சுன்னா எல்லாமே போயிருமா? இது மாத்திரம் கிடையாதுங்க. வேதத்துல சொல்லியிருக்கு, எல்லா தீர்க்க தரிசன வரங்கள், அந்நிய பாசனைகள் எல்லாமே ஓய்ந்து போயிரும். ஆனா அன்பு ஒரு காலம் ஓய்ந்து போகாதுன்னு வசனம் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்டதான் அந்த ஆவியின் கனி. ஆவியின் கனி அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா நமக்கு அன்பு பெருகிரும், சந்தோஷம் பெருகிரும், சமாதானம் பெருகிரும். பொறுமை கிடையாதுங்க, நீடிய பொறுமை. யோபுவை போல நீடிய பொறுமையை நமக்குள்ள வளர வச்சிரும். எல்லா ஆஸ்தி அந்தஸ்துகளும் அழிந்து போனாலும், பெற்ற செல்வங்கள் குழந்தைகள் எல்லாம் அழிந்து போனாலும், என் சரீரத்துல நோய் வந்து சிரட்டையில சுரஞ்சனாலும், என் உருவமே மாறி போனாலும், என் பக்கத்துல வரைக்கும் துர்நாற்றம் எடுத்தாலும், அந்த நீடிய பொறுமையை கொடுக்கக்கூடியது அன்பு. அது பிரதானம். யோபு பேர ஒரு நீடிய பொறுமையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறான். அது நமக்கு என்ன மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது நமக்கு கோபம் சுருன்னு வந்துருது. தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை.
கலாத்தியர் 5:24 சொல்லுது, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். Crucify the flesh with the affected of lust. இச்சைகளையும் ஆசைகளையும் சிலுவையில அறைந்திருந்தா மட்டும்தான் நம்ம கிறிஸ்தவர்கள். பேருக்கு நான் கிறிஸ்தவன், எங்க அப்பா கிறிஸ்தவர், என் தாத்தா கிறிஸ்தவர், நாங்க பாரம்பரிய கிறிஸ்தவர், நாங்க சர்ச்சுக்கு போறோம், அது ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போறோம், நாங்க பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு போறோம், நாங்க TLC சர்ச்சுக்கு போறோம், இல்லைன்னா நாங்க CSI சர்ச்சுக்கு போறோம். அப்படி டினாமினேஷன் நம்மளை ரட்சிக்காது. கர்த்தர் வார்த்தை தான் ரட்சிக்கும். கர்த்தர் வாக்கு தத்தம் தான் நம்மளை ரட்சிக்கும். மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறவர்களாம் தேவ பிள்ளைகளா இருக்க முடியும்னு சொல்லுது. எபேசியர் 5:3 சொல்லுது, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பரிசுத்தவானா இருக்கணும். என்னன்னா வேசித்தனமும், உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியே நீ என்ன பண்ணு, அவளோட இரு, வேற கண்கள் இச்சையில விழுந்துராத, வேசித்தனத்துல விழுந்துராத, தப்பித்துக்கொள், உன் பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள். மற்ற எந்த அசுத்தமும், யாத்ராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மோசேயை கொண்டு 10 கட்டளை கொடுக்கிறார். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாக, வேசித்தனம் செய்யாதிருப்பாக, பெருனுக்குள்ள இச்சையாதிருப்பாயாக, மேல வானத்திலும் பூமியிலும் கடலுக்குள்ளேயும் யாதொரு சிலை சிற்பத்தையும் எனக்கு ஈக்குவலா நீ வணங்காத. அதெல்லாம் அசுத்தம். பொருளாசையும். நல்லா பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே, பிசாசு என்ன பண்றான்னா நம்ம சிந்தனைக்குள்ள புகுந்து ஒரு திட்டத்தை தூண்டும்படியா வழி வாசல உண்டாக்குறான். நீ இதை என்ன பண்ணிரு, இந்த விஷயத்தை இப்படி செஞ்சிரு, அந்த விஷயத்தை அப்படி பண்ணிரு. தேவ அன்பை தொடர்புகளை விட வேண்டிய பொருள் ஆசையில இன்னைக்கு அநேகர் தேவ அன்பை விட்டு வழி விலகி போயிரும். அதுல சிக்கிக்காதீங்க, அதுல இருந்து தப்பிச்சு கொள்ளுங்க. ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாதுங்கிறார். எபேசியர் 5:4. அப்போ இதெல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம என்னதான் செய்யணும்ப்பா? சரி, இந்த வேசித்தனம் செய்யக்கூடாது, உபச்சாரம் செய்யக்கூடாது, பொருளாசை கிடையாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்ப நாங்க என்னத்தை செய்யறது? எபேசியர் 5:4 ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கு கர்த்தர். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். நீ என்ன பண்ணணும்? வாழ்ந்திருக்கவும் எங்களுக்கு தெரியும், வீழ்ந்திருக்கவும் எங்களுக்கு தெரியும். உபத்திரவமோ, வியாதியோ, வறுமையோ, நஷ்டமோ, நிர்வாணமோ, மோசமோ எது என் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். வம்பு பேச்சு பேசவே கூடாது. சொல்ற விஷயத்துக்கு நம்ம எடுத்து பேசினாலே பிசாசங்க சண்டையை கொண்டு வந்துருவோம். புத்தியீனமான பேச்சு, முட்டாள்தனமான பேச்சுகளையும் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லுது. பரியாசமும், பரியாசம் அப்படி கூட இருப்போம், 4 பேரை சேர்ந்திருந்து இன்னொருத்தரை நக்கல் பண்ணி ஓட்டுறது. தேவனால் படைக்கப்பட்ட தேவ சாயலுள்ள மனுஷனுடைய ரூபத்தை உருவ கேள்வி பண்ணக்கூடாதுங்கிறது தான் வசனம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செஞ்சுக்கிட்டே இரு. ஏசப்பா ஸ்தோத்திரம், வேலை போயிடுச்சு ஸ்தோத்திரம், ஏசப்பா எனக்கு வேலை வந்துருச்சு ஸ்தோத்திரம், ஏசப்பா எனக்கு மனைவி கிடைச்சு ஸ்தோத்திரம், ஏசப்பா எங்க குடும்பத்துல இந்த பிரச்சனை வந்துருச்சு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செய்தலே தகும் தான் வசனம் நமக்கு சொல்லுது. எந்த நேரத்திலும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறதா வசனம் நமக்கு போதிக்கு. இன்னும் தெளிவா பாத்தீங்கன்னா எபேசியர் 5:5 சொல்லுது, யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனை, அதனால சிலையை கும்பிடுறவனாவது, பொருளாசை, நல்லா பாத்துக்க, பொருளாசைக்காரனாவது, நான் சர்ச்சுக்கு வரணும், எனக்கு ஆஃபரிங் கொடு, வர்ற தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தை என்ன பண்றாங்கன்னா அவங்க தேவ அன்புக்கு போக முடியாம அவங்களை டார்ச்சர் பண்ணி அவங்க தேவ அன்புல இருந்து குலைச்சு போடுறாங்க. நீ காசு தரலாம், கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். நீ தசமபாகம் கொடுக்கலாம், கர்த்தர் என்ன மாட்டாரு, உனக்கு இந்த காரியத்தை செய்ய மாட்டாரு. என் முட்டா பேர அவர் கேட்கறது இருதயம். இப்படி செய்யறவங்க எல்லாம் பரலோகத்துல போகவே மாட்டாங்க. விபச்சாரம் பண்றவன், அசுத்தம் பண்றவன், விக்கிரகத்தை கும்பிடுறவன், பொருளாசைக்காரன். இப்ப ஏன் இருதயத்துக்குள்ள பொருளாசை வந்துருச்சு? மீட்டிங் வராங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நமக்கு தீர்க்கதரிசனம் வரத்தை கொடுத்திருக்கிறார், இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பேருக்கு பணக்காரங்களுக்கு சொல்லி அவங்க காரியத்தை வெளிப்படுத்தி நான் என்ன பண்ணலாம், சம்பாதிக்கலாம். அப்படி சம்பாதிச்ச ஒரு மனுஷன் தான் பிழையம்.
பிழையாமை போல் கூலிக்கு உங்களை பொருத்தி கொள்ளாதீங்கன்னா அவனை வேதத்துல எழுதி வைத்திருக்கு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை வச்சு அவன் என்ன பண்ணானா ராஜாக்களுக்கும் பெரிய பெரிய அதிகாரிகளுக்கும் எதிரிகளை சபித்து அவன் பொருளாதாரத்தை ஈட்டுக்கிட்டு இருந்தான். பொருளாசைக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான் வசனம் சொல்லுது. இப்படிப்பட்டவர்கள் மீது, இப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது, கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவன் உங்களை வீண் வார்த்தையினால மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். வேத வசனத்தோட பிசாசு போராடுவான். சம்டைம்ஸ் he is saying I am a prophet. நான் தீர்க்கதரிசின்ட்டு வருவான், நான் பாஸ்டர்ன்ட்டு வருவான், நான் ஊழியக்காரன்ட்டு வருவான். ஜாக்கிரதையா, நீங்க வேதத்துல வளரல, வேதத்துல கட்டப்படலன்னா அவன் உங்களை வஞ்சிச்சுட்டு போயிருவான் வசனம் சொல்லுங்க. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள போதவர்களும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புத அடையாளங்களை செய்வார்கள். அவருடைய வீண் வார்த்தைகளுக்கு மோசம் போகாமல் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். வேத வார்த்தையில வளருங்க, அதை தியானிங்க, அது நல்லது. எபேசியர் 5:8 சொல்லுது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள். முன்னாடி நம்மளாம் எப்படி வாழ்ந்தோம்? நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம். நானும் தான். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார், நம்ம சேற்றிலிருந்து தூக்கினார், அந்த காலத்திலிருந்து நம்ம தூக்கினார். இப்ப கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு நான் முற்காலத்துல இருள வளர்ந்தேன், உலக பிரகாரமா இருந்தேன். ஆனா இப்ப வெளிச்சத்துக்கு அன்னைக்கு வந்துட்டேன். இந்த வெளிச்சம் எனக்கு உள்ள இருந்த கார் இருள விரட்டி போயிருச்சு. இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இருதயத்துல வைத்துக் கொள்ளுங்கள். அவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அவருடைய ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டோம். அவருடைய ரத்தம் நம்மளை விடுதலையாக்கிற்று. Walk as children of light. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம நடந்து கொள்ளதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேற எதையும் உங்ககிட்ட ஏன்ட்டே அவர் கேட்கல. எபேசியர் 5:10 சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். Proving what is acceptable unto the Lord. கர்த்தருக்கு எது புரியணும் என்ன பண்ணணும்? நம்ம டெக்ஸ்ட் பண்ணி பார்க்கணுமா, சோதிச்சு பார்க்கணுமா? காசு பிரியமா? நமக்கு நல்லா தெரியும் இல்ல. அவருக்கு சர்ச்சில் பாஸ்டருக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்தா காசு இல்ல. அவருக்கு எது பிரியன்னு வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லிடுது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீங்க எந்த சபையிலையும் இந்த வார்த்தையை கேட்க முடியாது. ஸ்தோத்திரம். நான் ஒரு ஃபாதர், ரோமன் கேத்தலிக் ஃபாதரோடைய மெசேஜை கேட்டுட்டு இருந்தேன். அவரே சொல்றாரு, ஸ்தோத்திரம், ஏன்னா எப்ப இது சபையில உள்ள ரூல் கிடையாது, வேதத்துல இந்த ரூல் கிடையாது. ஆனா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, உனக்கு ஒரு 10,000 சம்பளம் 1000 ரூபாய் 500 ரூபாய் ஆயிரத்து கொடு, 500 ரூபாய் ஏழைமாளிக்கு கொடுங்கிறாரு. ஆக்சுவலி ஒரு வசனம், ஃபுல் வசனம்னா ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கலாம்னு சொல்லுது. கொர்நேலியு என்ன பண்ணானா, அவன் தான தர்மம் மிகுதியா செய்துக்கிட்டு இருந்தான். அதனாலதான் பேதுருக்கு கர்த்தர் சொல்றாரு, எப்ப ஒருத்தன் தான தர்மம் பண்ணிட்டு இருக்கான், அவன் ஏழைக்கு இறங்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லணும்னு கர்த்தர் அனுப்புனார். எவன் ஒருவன் ஏழைக்கு இறங்குறானோ அவன் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறான். தயவு செஞ்சு தவறான வார்த்தையை புரிஞ்சுக்காதீங்க. அந்த இடத்துல கர்த்தர் எழுதும்போது என்ன பண்ணிக்கலாம், பாஸ்டருக்கு இறங்குகிறவன், ஆசாரியருக்கு இறங்குகிறவன், பரிசேயருக்கு இறங்குகிறவன், என் ஊழியத்தை செய்யறவனுக்கு இறங்குகிறவன், கர்த்தருக்கு எனக்கே கடன் கொடுக்கணும்னு எழுதிட்டான்ல. தெரியும் நம்ம கர்த்தருக்கு ஆதியும் அந்தமும் படைத்தவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். எந்த நாய் எதுக்கு அழகுன்னு அவருக்கு தெரியும். ஸ்தோத்திரம். நாயானது தான் கக்கினதை உண்ணும்படி திரும்புகிறது போல மூடத்தனம் உள்ள எவனும் தன் மூடத்தனத்துக்கே திரும்புகிறான். மூடனான எவனும் தன் மூடத்தனத்துக்கே திரும்புகிறான். கர்த்தர் வார்த்தை எச்சரிப்பா இருக்கு. நாய் என்ன பண்ணும் தெரியுமாங்க? நல்ல சோறு வச்சுங்க, நல்ல திங்கும். இந்த உலகம் என்ன பண்ணா, நாயை இட்ஸ் a good dog, அது குட் ஷெப்பர்ட், அதை வளர்க்கணும், அது அப்படி கைண்டு, அது எதிரியை விடாதுன்னு அது உலகம் என்ன பண்ணா, அது பெருமையா பேசும். என் வேதம் என்ன பண்ணுனா, நம்ம வாசிக்கிற வேதம் உலகத்து காரியத்தோட ஒப்பு போடாது. வேத வசனம்னு சொன்னா நாய் விற்ற காசை உண்டியல்ல போடக்கூடாதுன்னா பழைய ஏற்பாடுல எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாய் வித்த காசை கொண்டு வர வாங்குற நாய்கள் இன்னும் ஆலயத்துல உட்கார்ந்துட்டு தான் இருக்குது, வசனத்தை தெளிவா புரியாம. நாய் என்ன பண்ணும் தெரியுமா, சோறு எவ்வளவு வைங்க நல்லா சாப்பிடும், லெக் பீஸ் போடுங்க சாப்பிடும், அதுக்கு வயிறு நிறைஞ்சாலும் சாப்பிடும்.
சாப்பிட்டு முடிச்சிட்டு அது உள்ள ஜீரணிக்க முடியாம திரும்பி கக்கும். கக்கிட்டு கக்கினதை திரும்ப திங்குங்க. நாயானது தான் கக்கினதை உன்ன திரும்புகிறது போல மூடத்தனம் உள்ள எவனும் தன் மூடத்தனத்துக்கே திரும்புகிறான். கர்த்தர் அன்றைக்கு வந்துட்டோம்னா கர்த்தரை பிடிச்சுக்கொள்ளணும், அவரை சோதிச்சு பார்க்கணும், அவருடைய விசுவாசத்துல, அவருடைய கிருபையில, அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில நம்ம உறுதியா இருக்கணும். மூடத்தனத்துக்கு திரும்பிடக்கூடாதுன்னா வசனம் தெளிவாய் சொல்லி இருக்குது. ஸ்தோத்திரம். அவரை சோதிச்சு பாருங்கன்னு வசனம் தெளிவா சொல்லுதுங்க. ஸ்தோத்திரம். எபேசியர் 5:11 சொல்லுது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். நான் இவ்வளவு நேரம் எதுக்கு எச்சரிக்கணும்? நான் இவ்வளவு நேரம் எதுக்கு இப்படி பேசணும்? வர்ற தேவ பிள்ளைகள் ஒரு கஷ்டத்தோடு வருவான், ஒரு உபத்திரவத்தோடு வருவான், ஒரு வியாகுலத்தோடு வருவான். ஏதாவது கர்த்தர் என்ன பேச மாட்டாரா? ஏதாவது என்ன ஆற்ற மாட்டாரா? என் குடும்பத்துல இருக்கிற என் தகப்பனுடைய நோய் மாறிடாதா? என்னுடைய பொருளாதார தேவைகள் மாறிடாதான்னு ஒரு ஏக்கத்தோடு வந்தேன். ஆனா இங்க வர்ற வார்த்தையெல்லாம், நீ உன்னை பரிசுத்தப்படுத்து, நீ கெட்டது செய்யாத, நீ உன்னை ஒழுங்குபடுத்து, உன்னை பாதுகாத்துக்கோ அப்படின்னே வந்துட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இதை செஞ்சாதான் அது கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உலகத்துல இருக்கணும் ஐஸ்வர்யத்தை கிடைக்கிறான். வசனம் சொல்லுது, கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தோட வேதனையே கூட்டார். உலக மனுஷன் சம்பாதிக்கிற பணம் சொத்து எல்லாம் கேட்டீங்கன்னா அவன் சம்பாதிச்சுட்டான். நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது அவன் கார் வச்சிருக்கான், லக்ஸரி தரமா இருக்கு, ஆனா அவனுக்கு சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. எப்போ இதை திருடிட்டு போயிடணும், எப்ப மரணம் வருமோன்னு அவன் பயந்து போய் ஜீவித்துக்கிட்டு இருக்கான். ஆனா கர்த்தரை நம்பி நம்ம பரிசுத்தப்பட்டு நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பொருளாதாரமும் கர்த்தர் அதை பாதுகாத்து அதை அழிவுக்கு உட்படாமல் கனியற்ற கனியுள்ள ஒரு ஃப்ரூட்ஸ் உள்ள லைஃப சுவைக்கும்படியாக நம்மளை வைத்திருக்கிறார். அதான் கர்த்தர் அந்த கனியற்ற கிரியை எழுதி கடிந்துகொள், மாம்சத்தின் கிரியிலிருந்து வெளியில வாங்க, தேவ அன்புக்குள்ள வாங்கன்னு எச்சரிக்கும்படியாக கர்த்தர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 5:14 சொல்லுது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து. நம்மளாம் இப்ப எப்படி இருக்குமா? தூங்கிக்கிட்டு இருக்கோமா? எதுல தூங்கிக்கிட்டு இருக்கிறோம்? உலக வாழ்க்கையில தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து கர்த்தர் விழித்து வர சொல்கிறார். மரித்தோரை விட்டு எழுந்திரு, டெட்ஃபுல் லைஃப் வாழாத. சாப்பிட்டேன், தூங்குனேன், எந்திரிச்சேன், வேலைக்கு போனேன், நான் அந்த விஷயத்த செஞ்சேன், இந்த விஷயத்த செஞ்சேன், இது அல்ல ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கை. மரித்தோரை விட்டு எழுந்திருன்னா நம்ம தேவ பிள்ளைகளுக்காக ரட்சிக்க கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களுக்காக திறப்புல நின்று ஜெபிக்க முடியாதான் கர்த்தர் இருந்தது. இந்த மரித்த வாழ்க்கையை விட்டு எழுந்திருப்பா, ஒரு நாளாவது நீ ஜெபிச்சிருப்பியா? கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட ஏன்ட்டு கேட்கிறார். Did you pray for your friends? உன் நண்பனுக்காக 22 வருஷமா வேற மார்க்கத்துல இருந்தவனுக்காக ஜெபிச்சிருக்கோமா? ஒரு நாள் ஜெபி, நான் அவனை மாத்திருங்கிறார். அதைத்தாங்க எதிர்பார்க்கிற கர்த்தர். உங்ககிட்ட ஏன்ட்டையும் வேற எதையும் எதிர்பார்க்கல. திறப்புல நின்று ஜெபிக்கிறவர்களை தேடி ஒருவனையும் காணேன் என்று வசனம் சொல்லுது. அவர் கர்த்தர் என்ன பண்றான்னா, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கிட்டு இருக்கு. யாராவது ஒரு ஆத்மா ஜெபிக்கட்டும்னு மாறட்டும்னு அவன் ஜெபம் பண்ணான்னா அந்த ஆத்மாவின் சூழ்நிலையை நான் மாற்றுவேன். சிலுவையை அவனுக்கு நான் காண்பித்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரும்படியாய் நான் அந்த ஆத்மாவை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சிலருக்காய் வாக்கு தத்தமாய் தருகிறார். நீ ஏதோ ஒரு வார்த்தையா, ஏதோ ஒரு விஷயமா சும்மாதான் வான்னு உன் நண்பனுக்கு சொல்லி இருப்ப, யதார்த்தமா சொல்லியிருப்ப. ஆனால் அவன் இப்பொழுது தேவ சிலுவையை எடுக்கும்படியா தன் இருதயத்தை அவர் பக்கமாய் ஊற்றி விட்டான். இதோ தேவ அன்பு சகோதரா, உனக்காய் இடைபெற்று வருகிறது. தேவனுடைய சிலுவையை நீ எடுத்தாய். கர்த்தர் உன்னை நிறுத்தி உன் உயர்வை வான பரியந்தமா எட்ட செய்து உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்து. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் இடைபெற்று வருகிறது. புறஜாதி மார்க்கத்தான் நான் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் என் பக்கம் இழுத்துட்டேன். சரி, கொஞ்ச நாள் என்ன பண்ண, நான் அங்கிட்டு ஓடுவேன். ஆனா கடைசியில நீ என்னை பற்றி கொண்டு என் சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ ஓடுவாய். உன் பிரயாணமாய், உன் காரியமாய், உன் ரீதியாய் நீ போகிற இடத்துல, ஓ ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை சகோதரா உனக்காய் வருகிறது. வேதத்திலிருந்து அநேக வார்த்தைகளை நான் உன்னோடு கூட பேசி. இப்ப வரைக்கும் அவருக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நான் இது வரைக்கும் பைபிளே படிக்கலையே, இது வரைக்கும் அந்த அளவுக்கு இதே இல்லையா.
இல்ல. கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் அதை எடுக்க வச்சு, அதை ருசிக்க வச்சு, உன்னை அநேகருக்கு சாட்சியாய் நான் எழுப்ப போகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை உனக்காய் வருகிறது. ஜீவ புஸ்தகத்துல உன்னை எழுதுறாராம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் தாய் என்னோடு கூட எங்க குடும்பத்துல ஜெயிக்கும் போது என் கனிகளுடைய பேர் நம்முடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதுங்கன்னு சொல்லுவார். ஆனா கர்த்தர் சொல்கிறார், ஓ சகோதரா, புறஜாதி மார்க்கமா இருந்தாலும் இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? இந்த ஸ்லாக்கியத்திற்காக எவ்வளவோ பேர் ஏங்கிட்டு இருக்காங்க, எவ்வளவோ பரிசுத்தவான்கள் அழுது கூக்குலிட்டு இருக்காங்க. இதோ அந்த ஸ்லாக்கியம், இதோ உனக்கா இடைபெட்டு வந்துச்சு. உன் பேரை தேவன் தன்னுடைய ஜீவ புஸ்தகத்துல பறித்து விட்டார். இனி ஒருவனும் உன்னை தீங்குக்கு உட்படுத்த மாட்டார். விசுவாசத்தோடு போ, உன் காரியம் ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். Christ shall give the light. அவர் உங்களை பிரகாசிக்க செய்ய போகிறார். கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. வேறு மார்க்கத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருடைய நண்பருடைய உந்துதல் நிமித்தமா வந்தாரு. ஏதோ ஒண்ணு வந்தாரு. ஆனா ஒரு ஸ்லாக் என்ன தெரியுமா பிரதர்? நான் எல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுந்து அழுதுகிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம், ஜெபிச்சுட்டு இருக்கோம். வந்த உடனே கிடைச்சதுன்னா இது பெரிய பொக்கிஷம். ஜீவ புஸ்தகத்தில பேர் எழுதப்படாத எல்லோரும் அக்னியும் கந்தகமான நரகத்திலே தள்ளப்பட்டார்கள் வேதம் சொல்லியிருக்கு. வந்த ஒரு செகண்ட்ல உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டுச்சு. கர்த்தருக்காய் நீங்கள் படப்போடுகிற பாடு பவுலை போல் இருக்கும். ஒரு வைராக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் வேதத்துல அவர்கிட்ட ஜெபிக்கும் போதே அவருக்குள்ள என்னன்னா, நான் பைபிளே படிக்கல, இந்த என்னத்தையே சொல்லிட்டு இருக்காரு. அவருக்குள்ள ஒரு யோசனை. கர்த்தர் சொன்னாரு, நீ பைபிளை படிக்க மாட்ட, அதை நீ ருசிப்ப, அதை தியானிப்ப, அது உன்னோடு கூட சம்பாசிக்கும், அது உன்னை பலப்படுத்தும், அது தேவ ராஜ்யத்தை குறித்து உன்னை வைராக்கியமாய் ஓட வைக்க போகிறது என்பதை கர்த்தர் தரிசனமாய் காண்பித்தார். மரித்தோரை விட்டு எழுந்திருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அந்த சகோதரருக்கு கொடுத்தார். எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் ரொம்ப பொல்லாதுங்க. ஒவ்வொரு காலத்தையும் நம்ம பிரயோஜனமா பயன்படுத்திக் கொள்ளணும். தேவனுக்காக எதையாவது செய்யணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். எதையாவதுன்னா பொருள் கிடையாது. இயேசு நல்லவர்னு சொல்கிற ஒரு வார்த்தையை தான் அவர் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். கடைசியான ஒரு வசனம் எபேசியர் 5:21 தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். submitting yourself one to another in the fear of God. தெய்வ பயத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம இருதயத்துல வைக்கும்படியா நம்ம எதிர்பார்க்கணுங்க. தெய்வ பயம் இருந்துச்சுன்னா நமக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வந்துடும். அதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஜெபிச்சு முடிக்க போகிறோம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. பிதாவே, ரத்தத்தை தெளித்து செபிக்கிறேன். ஆவியில பலப்படுத்துங்க. ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா, திறப்புல நின்று ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கையா நீர் எங்களை மாற்றுங்க. ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பிதாவே, ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆவியில பலப்படுத்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமென், 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 ஆமென். God bless you. Thanks for the